வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 டேஸ் ட்ரிப் எங்கேயா போயிட்டு வரலான்னு. இன்னைக்கு கிளம்பிட்டோம். நம்ம இப்போது கரெக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து ராமேஸ்வரம் போகலான்னு ஒரு பிளானு. ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஆனால் என்னென்னா, நான் பண்ணது எக்மோர்லேருந்து டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சடனாக ஏதோ ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு தாம்பரத்துக்கு போர்டிங் மாற்றிட்டாங்க. எனக்கு ட்ரெயின் டிக்கெட்டை விட இப்போது கேப் டிக்கெட் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சென்ட்ரல் கிட்டேருந்து வர வேண்டியதாக இருந்தது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதாங்க நம்ம போகிற ட்ரெயின், சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. நம்ம பண்ணியிருக்கிறது வெறும் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் தான் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 6:10 ஆக போகுது. கரெக்டாக 6:25க்கு எடுத்துருவேன்னு சொல்லி சொன்னாங்க. காலையில் அங்கே 4 o'clock ரீச் ஆகிடும். இது ட்ரெயின் டிக்கெட் வந்து ஸ்லீப்பருக்கு வந்து ஒரு ஆளுக்கு 385 ஆச்சு. பட் இதே ஏசினா 900 கிட்ட ஆகுது. நம்ம இதுவே போதும்னு சொல்லி தான் புக் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணலான்னு ஒரு பிளான். மக்களே, குட் மார்னிங். டைம் இப்போது 3:45 ஆகுதுங்க காலையில். நம்ம ஃபேமஸ் பாம்பன் பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக புது பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்களா, ஏதோ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பழைய பிரிட்ஜு. ஷிப் எதாவது வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ கட்டியிருக்கிற பிரிட்ஜ் வந்து அப்படியே மேலே ஃபுல்லாக லிஃப்ட் ஆகும். பேலன்ஸ் வீடியோ வந்து நான் அங்கே ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைம் இப்போ 3:45, மேக்ஸிமம் இன்னும் 5-10 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம். மக்களே, டைம் கரெக்டாக 3:50 ஆகுதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம ராமேஸ்வரம் ரீச் ஆயாச்சு. செம்மையான தூக்கங்க. ஏறி படுத்தது தான் தெரியும். வந்துட்டோம். ஈவன் தோ ஸ்லீப்பர் கிளாஸ்னாலும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லைங்க. இந்த நார்த் இந்தியன் பீப்புள் டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. க்ளீனாக இருந்தது, யாருமே இல்லை. அதுவும் கிட்டத்தட்ட நம்ம ராமேஸ்வரம் கிட்டே வரும்போது மேக்ஸிமம் ட்ரெயினே காலி ஆகிடுச்சு. வெளில போனோன்னே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இன்னும் ரூம் எதுவும் புக் பண்ணல. கோயில்கிட்ட போய் தான் ரூம் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். இதுதாங்க ஆட்டோ ஸ்டாண்டு. 100 to 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கிங் பண்ணுறதை பொறுத்து தான். எனக்கு 100 rupeesக்கு ஆட்டோ கிடச்சிருச்சு. நேராக கோயில்கிட்ட ட்ராப் பண்ணிடுவாங்க. கோயில்கிட்ட இறக்கி விட்டாங்க சவுத் கேட் கிட்ட. கோயிலை சுற்றி ஆட்டோ போகிறதுக்கு அனுமதி கிடையாதான். இப்போ இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும். ஈஸ்ட் கேட் கிட்டே போனால் நிறையா ரூம்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம அங்கே போய் தான் இப்போ ரூம் கிடைக்குதான்னு செக் பண்ணோம். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஆலடிப்பட்டியான இந்த சென்னையில் ஃபேமஸான ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட், அந்த இதுவும் இங்கே இருக்குது. அங்கே ஒரு டீ சாப்பிட்டோம். இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். ராமேஸ்வரம்னாலே கூட்டமாக இருக்கும்னு ரொம்ப பயமுறுத்தினாங்க. மேபி இப்போது இயர்லி மார்னிங் 4 o'clockனால பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. ரோடே காலியாக இருக்குது. ஈஸ்ட் கேட் கிட்டே போயிட்டு ரூம் எதாவது கிடைக்குதா பார்க்குறேன். போய் அங்கே செக்இன் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரூம் கிடச்சிச்சுங்க. ரூம் செக்இன்லாம் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க ஈஸ்ட் கேட்டுக்கு நேராக. இதை பார்த்து கூட நீங்கள் எங்கே போகணுமோ நீங்கள் உங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வாங்க நம்ம போயிட்டு அக்னி தீர்த்தத்தில் போய் குளிக்கலாம். இதுதாங்க ஈஸ்ட் கோபுரம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து அக்னி தீர்த்தம் இருக்குன்னாங்க. கோவில் காலியாக இருக்குது, அதனால் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ வந்தாச்சுங்க. இதுதான் அக்னி தீர்த்தத்தோட என்ட்ரன்ஸு. அக்னி தீர்த்தம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பீச்சு தான். இங்கே போய்ட்டு குளிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் 22 கிணறுல குளிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ குளிக்க போயிட்டுருக்கேன். கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. காலையில் வந்து நீங்கள் சோம்பேறித்தனப்படாமல் டக்குன்னு செக்இன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே குளிச்சு நேராக இதுக்கு போகலாம். நம்ம கிணத்துக்குள்ள போய் குளிக்க போகலாம். இங்கே காலியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்றும் பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. நான் போய் ஒரு குளியில் போட்டு வந்துடுறேன். நம்ம வந்து அது மார்ச் மாதம்னால பெருசாக குளிர்லாம் எதுவுமே இல்லைங்க. குளிச்சாச்சு. இப்போது டுவர்ட்ஸ் வந்து வெஸ்ட் கோபுரம் போகணுமா. இந்த கிணத்துல குளிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே போயிட்டு அவங்க கண்டினியூ பண்ணிக்க சொன்னாங்க. இப்போது ஈஸ்ட் கோபுரம் டுவர்ட்ஸாக நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து ரைட் எடுக்கணும். நம்ம வந்தது லெஃப்ட் சைட்லேருந்து வந்தோம். இப்போ இங்கேருந்து ரைட் எடுத்து அகெயின் இன்னொரு 500 மீட்டர்ஸ் நடந்தோன்னா வெஸ்ட் கோபுரம் என்ட்ரன்ஸ் வந்துடுமா. கடைலாம் இருக்குது போகிற வழியில். உங்களுக்கு வேணால் டீ எதாவது குளிர் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா டீ கூட நீங்கள் வாங்கி குடிச்சிக்கலாம். கூட்டம் பாருங்கள். டைம் 4:30 4:45 தான் ஆகுது. நான் வாட்ச்சு ஃபோன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. கேமரா மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஃபோன் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ டுவர்ட்ஸ் வெஸ்ட் கோபுரம் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை. அவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை.
நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ பெரிய லைனுங்க இது. அந்த லைன் கட்டி விட்டுருக்காங்க. போகுது அத்தனை க்யூ போகுது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கே போக முடியும். இன்னொரு விஷயம், நீங்கள் உள்ளே வரும்போது கையில் சின்ன பக்கெட்டோட இல்லை வாளியோட நிறையா பேர் நிற்பாங்க. ஒரு ஆளுக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறம்பாங்க. தயவு செஞ்சு அவங்கள்ட்ட எதுவும் வாங்கிடாதீங்க. இங்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட் வெறும் 25 ரூபா தான். இன்னும் ஒன்று, இந்த லைனில் நின்று போனோம், அவங்களுக்கு 250 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் இந்த கூட்டம் எதுவும் இல்லைங்க. நம்ம வாங்கியாச்சு. 25 ரூபா தான் பாருங்கள் டிக்கெட் விலை. ஒரு ஆளுக்கு 25 ரூபா தான். நீங்கள் அவங்கள்ட்ட 250 ரூபா கொடுத்துலாம் ஏமாந்துடாதீங்க. டோட்டலாக வேஸ்ட்டு. காலையில் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டமே இல்லை. டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு டக்குன்னு மேக்ஸிமம் வந்துடலாம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து நேராக ஃபஸ்ட்டு கிணறு ஸ்டார்ட் ஆகிடும். போயிட்டுருக்கோம். எங்கேயுமே நிற்கலை. அது பாட்டுக்கு லைன் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட 250 ரூபாலாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. வெளியில் எனக்கு ஒருத்தர் சொல்லியே அனுப்பிச்சார். கேட்டால் ஒரு பக்கெட் ஃபுல்லாக அவங்க மேலே விடுறேன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் உள்ளே போனால் 4-5 பேரை சேர்த்து வச்சு நார்மல் 25 ரூபா டிக்கெட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்களோ அதே அளவு தான் ஊற்றுவாங்களாம். இப்போ வந்துருச்சு ஃபஸ்ட்டு கிணறு. வீடியோ எடுக்க அலௌட் கிடையாது தான். ஏன்னா லேடிஸ்லாம் இருப்பாங்கனால வீடியோ எடுக்க அலௌட் கிடையாது. 25 ரூபா டிக்கெட்லேயே வாங்க, காலியாக இருக்குது. நீங்கள் பாட்டு குளிச்சுட்டு டக்குன்னு மேக்ஸிமம் அரை ஹவரில் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, ஒரு வழியாக 22 கிணறுலையும் குளித்து நம்ம வெளில வந்தாச்சு. மொத்தமாகவே எனக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் தான் ஆச்சு. ஏன்னா கூட்டம் கொஞ்சம் சேர்ந்துருச்சு. அதனால் மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸில் முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நேராக ஈஸ்ட் கோபுரம் வழியாக உள்ளே தர்ஷன் பார்க்க தான் போகணும். நான் தர்ஷன் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நம்ம சூப்பர் தர்ஷன் முடிச்சாச்சு. இப்போ நேராக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஈஸ்ட் கோபுரத்துக்கு நேரே நம்ம ரூம் எடுத்திருக்கோம். இதோ தெரியுது பார்த்தீங்களா, ஆரஞ்சு பெயிண்ட் அடிச்சு கிளாஸ்லாம் வச்சு, அதுதான் நம்ம ஹோட்டல். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. பெனிஃபிட் என்னென்னா, கோயிலுக்கு நேரே இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் கோயிலுக்குள்ளேயே போகணும். அதனால இங்கே 1200னாலும் பரவாயில்லன்னு ரூம் எடுத்துட்டோம். இது தாங்க நம்ம தங்கியிருக்கிற ரூமு. ரூம் க்ளீனாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1200. ஏசி வேணும்னா கூட 300 நீங்கள் தரணும். டீசெண்டாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து ஸ்டே பண்ணலாம். என்னென்னா, டவல் தர மாட்டாங்க, சோப்பு தர மாட்டாங்க, எதுவும் தர மாட்டாங்க. நீங்கள் வரும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். கோவிலை சுற்றி நிறையா ரூம் இருக்குங்க. நீங்கள் ரூமுக்கெலாம் பயப்படவே தேவையில்லை. நிறையா சத்திரமும் இருக்குது, ப்ளஸ் ரூமே இருக்குது. 500 300 ரூம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த 300 500 ரூம் எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, பெட்டெல்லாம் எதுவுமே சரியில்லை. க்ளீன் பண்ணுறாங்களா என்னன்னு எதுவுமே தெரியல. ஃபுல்லாக மூட்டை பூச்சி இருக்குது. அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வேஸ்ட்டு. அதுக்கு டீசெண்டாக ஃபேமிலியோடு வரீங்க, இல்லை பேச்சுலராக 2-3 பேர் வரீங்கன்னா 1200 1300 இந்த மாதிரி ரூம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஈஸ்ட் கோபுரத்துக்கிட்டேயும் நிறையா ரூம் இருக்குது, சவுத்கிட்டேயும் இருக்குது, வெஸ்ட்டுக்கிட்டேயும் நிறையா இருக்குன்னாங்க. நீங்கள் இதை சுற்றி எங்கே போனாலுமே உங்களுக்கு ரூமும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு வெஜிடேரியன் ஹோட்டல்ஸும் இருக்குது. ஒரு நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல்னால் நான் கணேஷ் மெஸ்ஸுங்கிற ஹோட்டலில் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது வெஜிடேரியன் ஃபுட்டு. வயிற்றுக்கும் எதுவும் அஃபெக்ட் பண்ணலை, நல்லா இருக்குது. ஃபுட்டு குவான்டிட்டியுமே நிறையா தராங்க. கோவிலை சுற்றி ஃபுல்லாக நார்த் இந்தியன் பீப்புள் தாங்க. கோவிலே 90% நார்த் இந்தியன் பீப்புள் தான். நம்ம தனுஷ்கோடிக்கு ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். அவருமே நம்மகிட்ட ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. ஏன்னா அவர் கேட்டால் என்ன சொல்கிறாரு, எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான் வராங்கன்னு சொல்கிறாரு. தனுஷ்கோடிக்கு போயிட்டு வரத்துக்கு ஆட்டோவில் இண்டிவிஜுவலாக போனீங்கன்னா 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை குரூப் டூரில் போகிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.